நம்ம தினமும் காலையில் எழுந்தோடனே நியூஸ் பேப்பரோ இல்லை டிவியோ பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துருக்கும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும், ஆனால் இவங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை, எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள திட்டுவோம். அதுக்கப்புறம் டீ கடையில் எங்கெல்லாம் உட்காந்து அவங்கள ஒரு இதுவாக பேசுவோம். ஆனால் உண்மையாகவே அந்த ஊழியனாக இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு புரியும். குறிப்பாக நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து ஊழியர்களை தான் பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மற்ற ஊழியர்கள் இதில் இருக்கிற ஊழியர்கள்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் அந்த அளவுக்கு டேமேஜ் இம்பேக்ட் உடனடியாக ஆகாது. குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு, அதனால் எதனா ஒரு பெரிய உயிர் ஆபத்து எதனா வருமானு கேட்டிங்கன்னா வரவே வராது. அவர் அறிக்கை கொடுத்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்த அறிக்கையை கேன்சல் பண்ணியோ அந்த ஜியோவை கேன்சல் பண்ணியோ நம்ம இது பண்ணலாம். ஆனால் போக்குவரத்து ஊழியர்கள் அதில் குறிப்பாக ஓட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பஸ்ஸை இல்லை ஒரு ஸ்டேரிங் திருப்பி எங்கன்னா போய் மோதிட்டாங்கன்னா அப்புறம் யார் மேலதிகாரி நினச்சாலும் சரி கீழே நினச்சாலும் சரி யாருமே மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு நூல் அளவு வேலை செய்கிற ஒரு வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பணி அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, நடத்துனர் பணி அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஓட்டுநர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம நைட்டில் போய் படுக்கிறோம், என்னடா தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிடுறோம். ஆனால் நைட் ட்ராவலிங் கூட பாருங்கன்னா அவங்க இவ்வளோ இதுவாக கரெக்டாக வந்து ஓடிக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு செகண்ட் அப்படி கண்ணு வச்சா பார்த்தா டக்குன்னு இப்படி ஸ்டாண்டிங் திரும்பி விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. அதில் எந்த ஒரு துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வர வேண்டிய இந்த டிஏ, அதாவது பஞ்சப்படி, அதுக்கப்புறம் ஓய்வூதிய பலன்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் உயர்த்ததுக்கான ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து சரியாக நடக்கும். ஆனால் இந்த ஒரு துறையில் மட்டும் நடக்கலை அப்படின்றது தான் பிரச்சனை. அது 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இல்லை கரெக்டாக 10 வருடங்களாக இது நடக்குது. சரி, என்னதானா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈடுகட்ட முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோடைய தப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து ஊழியர்களுடையதே கிடையாது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குறாங்க, அது போக்குவரத்து ஊழியர்களுடைய தப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகளிர் இலவசமாக பேருந்தில் போகிறாங்க அப்படின்றது வந்து அரசு அறிவிக்குது, அது போக்குவரத்து கழகத்துடைய தவறு கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றூர் இருக்கும், அங்கே ஒரு 10 பேர் தான் வருவாங்க, அதுக்கு ஒரு டவுன் பஸ் கூட சொல்கிறாங்க கவர்மெண்ட், அது போக்குவரத்து கழகத்துடையோ அந்த ஊழியர்களுடைய தவறே கிடையவே கிடையாது. சரி, இவ்வளோலாம் பண்ணுறாங்களே என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பாக இப்போ ஒரு மகளிர் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு மகளிருக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி சமூக நலத்துறைன்னு இருக்குது, அதாவது தமிழ்நாடு அரசில் சமூக நலத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இதுமாரி இலவச பஸ் பயணம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளிருக்கு, அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சமூக நலத்துறையில் ஒதுக்கீடு பண்ணி அது போக்குவரத்து துறைக்கு வருஷம் ஆனால் பட்ஜெட் அப்போ கொடுக்கணும். மொதல் விஷயம். ரெண்டாவது, இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து பயண அட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்குறாங்க. இதெல்லாம் நான் முதல்ல தவறு அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் கிட்ட இருக்கணும். அரசு உயர்நிலை பள்ளி, அதாவது மேல்நிலை பள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னும் போது தொலை தூரங்களுக்கான பஸ் பாஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம்னா அந்த ஒரு 3-4 வட்டத்துக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கும், அவங்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை இல்லை உயர்கல்வித்துறை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கும் ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்கணும். எப்படி இப்போ மகளிருக்கெலாம் வந்து இலவச பயண டிக்கெட் அவங்களுக்கும் ஒரு டிக்கெட் கொடுக்கணும். இந்த டிக்கெட் எண்ணிக்கையெல்லாம் கவுண்ட் பண்ணி வருஷ எண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் இது மாதிரி பயணப்படுற இந்த அமௌண்ட்டை பள்ளிக்கல்வித்துறையில் இதுமாரி ஒதுக்கி அதை மீண்டும் போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து கொடுக்கணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுனால தான் அதை வந்து உயிர் போட வச்சுக்க முடியும். நஷ்டமாக இருக்கிற ரூட்ஸில் ஓட்ட சொல்கிறீங்க, ஆள் வராத இடத்துக்கு ஓட்ட சொல்கிறீங்க, இதுமாரி எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டீங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறத விட உங்களுடைய இந்த டவுன் பஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பராமரிப்பற்ற இருக்கும். ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா கீர்லாம் கை கட்டி வச்சுருப்பாங்க. இதுமாரி ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்குது. அதில் இருக்கிற சார்ஜஸ்லாம் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. பாடி கட்டுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆகும், அதில் 4 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 1 லட்ச ரூபா கமிஷன் அடிச்சுடுவாங்க. இதுமாரி சார்ஜஸ்லாம் வந்து பொத்தம்போக்காக சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இருக்கிறது வழி என்னது, இந்த 2 இதில் தான் அவங்களுக்கு நஷ்டம். 3 இதுன்னு சொன்னேன். 1 மாணவர்களை இலவசமாக ஏற்றி போகிறது,
2வது மகளிர் இலவசமாக ஏடிஎம் வருது. 3வது என்ன வருஷம்னா வருமானம் வராத வழித்தடங்களில் நாங்கள் போக்குவரத்து ஏற்படுத்து. இதனால தான் மேஜர் இன்கம் ஃபெயிலியர் வருது. இது அரசுக்கான இந்த இதெல்லாம் எடுக்க சொல்லுது. இன்னைக்கு நம்ம இங்கே 5 ரூபாய் அதாவது இலவசமாக மகளிர் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகிடும், அதாவது எதிர்காலத்தில் என்ன பண்ண முடியும்னா இந்த தொகைகள் நீங்கள் எல்லா துறையிலையும் இந்த டிஏலாம் கரெக்டாக கொடுத்துட்டு பிஎஃப் பணம்லாம் பிடிச்சி வச்சிங்களா, இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இது மட்டும் கொடுக்காத வச்சு இப்போயே அது வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் இருக்குதுன்றீங்க. நிறைய பேர் இந்த பென்ஷன் பணம் வாங்காத நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ்லாம் கூட வருது. இது மற்ற எந்த ஒரு துறையிலையும் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. இதுமாரி இப்போயே வந்து ஒரு 10,000 கோடி இருக்குது. இன்னும் 2, 3, 4 வருஷம் போச்சுன்னா அதுவே 15,000 கோடி 20,000 கோடி போகும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு இருக்காது, தமிழ்நாடு தனியார் போக்குவரத்து கழகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா திவால் ஆயிடுச்சுன்னா வேறு வழியே கிடையாது. இப்போ ஏர் இந்தியாவை எப்படி விற்றாங்க, அதாவது அதேமாரி தான் நம்ம போக்குவரத்துடைய வழித்தடங்கள்லாம் தனியாருக்கு லீஸ் விடுற நிலைமை இதுமாரி போகும். அதுக்கு என்ன பண்ணணும், பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணி பள்ளி கல்வித்துறையில் போக்குவரத்துக்குன்னு ஒதுக்கி போக்குவரத்துறைக்கு மாணவர்கள் இலவசமாக போகிறதும் தரணும். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த மகளிருக்கும் சமூக நலத்துறையில் ஒதுக்கி மகளிருக்கு கொடுக்கறதுக்கான அதுவும் போக்குவரத்துறைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் அதெல்லாம் மேலும். நீங்கள் அதெல்லாம் செய்ய போகிறதில்லன்றது தெரியும். ஆனால் ஃப்யூச்சரில் தனியார் மயம் ஆக போகுது அப்படின்றது தான் உறுதியான செய்தி. நீங்கள் வேணால் பார்த்துங்க, இன்றைக்கி ஃப்ரீயாக பயணம் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீயாக பயணம் பண்ண முடியாது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.